மலிவான உணவுகள்னு நம்ம எதெல்லாம் சொன்னோம்? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் இடியாப்பம், ஆப்பம், இப்படி குலோப்ஜாம், அல்வா, பூந்தி, லட்டு, அப்புறம் ரசகுல்லா, இந்த மாதிரி கேக்கு, ஸ்வீட்டு, இந்த மாதிரி நம்மளை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் நம்ம மலிவான உணவுகள் அதெல்லாம். அப்போ அந்த உணவுகள் எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவு. மற்றபடி அதில் சத்துலாம் கிடையாது. அதில் நம்மளை நோய் தான் தரும். நோய்களையும் கொடுத்துக்கிட்டு நம்மளை அடிமையும் படுத்துது பாருங்கள். நமக்கு தீங்கு செய்யக்கூடிய உணவுகள். ஆனால் அதுக்கு எப்படி ஒரு குணம் இருக்குது பார்த்துங்க. அதுக்கு நம்ம அடிமையாகிறோம் பாருங்கள். நமக்கு தீங்கு செய்கிற உணவுகளுக்கு நம்மை அடிமைப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது பாருங்கள். அதுதான் ஒரு நல்ல விஷயங்களுக்கு நாம் அடிமையாக மாட்டேங்கிறோம். நல்லவங்களுக்கு நாம் அடிமையாக மாட்டேங்கிறோம். ஆனால் தீயவர்களுக்கு தான் அடிமையாகிறோம். இதில் ஒரு விஷயம் நல்லா பார்த்துக்கணும். தீயவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறாங்க, அப்படி தானே? அது எல்லாருக்கும் நல்லவங்க யாரையா ஜெயிக்கிறாங்க? தீயவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. கெட்டவங்ககிட்ட தான் பணம் போய் சேருது. கெட்டவங்க தான் வாழ்கிறாங்க, நல்லவங்க வாழ மாட்டேங்கிறாங்க. கெட்டவங்களை தேடி தான் மக்கள் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. அரசியல்வாதி கேடு கெட்டவன்னு தெரியுது. ஆனால் அவங்க பின்னாடி தான் மக்கள் போகிறாங்க. அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, எல்லாமே தெரியுது. ஆனால் அவங்க பின்னாடி தான் மக்கள் போகிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குதுல்ல. அது எப்படிப்பட்டதுன்னா, இப்போ எப்படி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பழைய சாதம், பிரியாணி, பரோட்டா, இதெல்லாம் எப்படி மக்களுக்கு கேடு விளைக்கிற, நோய்களை தருகிற உணவுகள். அப்போ உணவுகள் என்பது நம்ம சொல்லியாச்சு, மலிவான உணவுகள். ஆனால் இந்த உணவுகளை தேடி தான் மக்கள் போகிறாங்க. இது தீங்கு தரும், உடம்பை குண்டாக்கும், நோய்களை தரும், நம்ம மகிழ்ச்சி, நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோம். இந்த நோய்களை சாப்பிட்டா, இந்த உணவுகளை சாப்பிட்டா சீக்கிரமாக நோய் செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரியுது மக்களுக்கு. அப்படி இருந்தும் அதை நோக்கி தான் போகிறாங்க. தீங்கான உணவுகளை நோக்கி தான் போகிறாங்க. ஒரு நல்ல உணவுகளை நோக்கி போகிறதில்ல. உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உயர்தரமான உணவுகளை நோக்கி இவங்க போகிறதே இல்லை. தீங்கான உணவுகளை நோக்கி தான் இவங்க போகிறாங்க. சோறு, மாமிச உணவு, இதைத்தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் மனுஷங்கள்லேயும் கெட்டவங்களை நோக்கி தான் மக்கள் போகிறாங்க. கெட்டவங்களை நோக்கி தான் மக்கள் அவங்களுக்கு தான் அடிமையாகிறாங்க. எப்படி கெட்ட உணவுகளுக்கு மக்கள் அடிமையாகிறாங்களோ அதுமாரி கெட்ட மனுஷங்களுக்கு அடிமையாகிறாங்க. தீயவர்களுக்கு அடிமையாகிறாங்க. தீயவர்களை பெரியவர்களாக்குகிறார்கள். தீயவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர துடிக்கிறார்கள் மக்கள். தீயவர்களுக்கு அடிமையாகிறார்கள். அதுதான் முக்கியம். தீய உணவுகளுக்கு அடிமையாகுவது போன்று, உடலுக்கு நோயை தருகிற தீய உணவுகளுக்கு அடிமையாகுவது போன்று, மலிவான உணவுகளுக்கு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், பரோட்டா, இது மாதிரி, அப்புறம் ஸ்வீட்டு, பூந்தி, லட்டு, இந்த மாதிரி மலிவான தீய உணவுகளுக்கு மக்கள் அடிமையாவது போன்று மக்களுக்கு அடிமையாகிறார்கள். தீயவர்களுக்கு அடிமையாகிறார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் தீயவர்கள் தான் ஜெயிப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது ஆதிக்கம் செலுத்துது? தீய உணவுகள் தானே ஆதிக்கம் செலுத்துது. ஆனால் நோயால் அவஸ்தைப்படுறாங்க. அப்போவும் அதையத்தான் சாப்பிட்றாங்க. அது மாதிரி மக்கள் என்னதான் தீயவர்களால் பாதிக்கப்பட்டாலும், கெட்டவங்களால் பாதிக்கப்பட்டாலும் அவங்க தீயவர்களை நோக்கி தான் போவாங்க. தீயவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்க நல்லவங்களை கண்டுபிடிக்க அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் தீயவர்களை தீயவர்கள்னு சொன்னாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை பற்றி அவங்களுக்கு அடிமையாயிட்டாங்க. எப்படி தீய உணவுகளுக்கு அடிமையாகிட்டாங்களோ அது மாதிரி மாமிச உணவுகளுக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்க. அது மாதிரி பரோட்டாவுக்கு அடிமையாயிட்டாங்க. அது மாதிரி ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்களா, அதே மாதிரி தீயவர்களுக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய ஆளாக ஆகணுன்னா, உங்களை சுற்றி மிகப்பெரிய கூட்டம் கூடணுன்னா, நீங்கள் தீயவர்களாக மாறிடுங்க. நல்லவர்களாக இருக்காதீங்க. உங்கள் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ, எவ்வளோ அழகாக இந்த விஷயத்த சொல்லிட்டேன். ஏன் மக்கள் தீயவர்கள் பின்னாடி போகிறாங்க? தீய உணவுகள் பின்னாடி போகிறது மாதிரி தான் தீய செயல்களை செய்கிறாங்க. தீய உணவுகளை சாப்பிட்றாங்க. அது மாதிரி தீயவர்களை நோக்கி போகிறாங்க. தீமை செய்கிறவர்களை தலைவர்களாக்கி பார்க்குறாங்க மக்கள். அப்போ இந்த மக்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியலை. ஆனால் மக்களுக்கு உள்ளுணர்வு என்னன்னாக்கா, இங்கே தீயவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் தீயவர்களாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், நல்லவங்களாக இருந்தால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி தீய உணவுகளுக்கு மக்கள் அடிமையாகிறாங்களோ, நல்ல உணவுகள் இருக்குது, அது சாப்பிட்டா நோய் வராதுன்னு தெரியும். ஆனாலும் எப்படி தீய உணவுகளுக்கு மக்கள் அடிமையாயிட்டாங்களோ, அது மாதிரி தீயவர்களுக்கு தான் மக்கள் அடிமையாகிறாங்க.
தீயவர்களை நோக்கி தான் மக்கள் ஓடுறாங்க. நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் வந்து தீயவர்களை நோக்கி தான் மக்கள் ஓடுறாங்க. பெரும்பாலானவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்கள், எதை செய்கிறார்களோ அதைத்தான் இவங்க செய்கிறாங்க. செம்மறியாடு மாதிரி. செம்மறியாடு முன்னே போகிற ஆடு பின்னாடி தான் எல்லா ஆடும் போவோம். அதே மாதிரி மக்கள் வந்து சுயமாக முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இவங்க பண்ணுறாங்க. அது வந்து எளிதுன்னு பார்க்குறாங்க. அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அவங்க வந்து அதை பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன, இப்போ அவங்க என்ன கெடுதலாக என்ன, அவங்க வந்து நல்லதுன்னு நினச்சி தானே அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. பெரும்பாலான மக்களை பார்த்துக்கிட்டு பெரும்பாலானவங்க என்ன செய்கிறாங்களோ அது நல்லதாக தான் இருக்கும். அவங்களுக்கே தீங்காக நினைப்பாங்க. பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி தான் ஒரு விஷயத்தை கடைப்பிடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தீங்குன்னு நினச்சா அதை அவங்க செய்வாங்களா அப்படின்னு நினச்சிட்டு பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறாங்க. பெரும்பாலான மக்கள் பின்பற்றுகிறது உண்மையிலே கண்டிப்பாக நல்ல விஷயமாகவே இருக்காது. இந்த உலகம் முழுக்கவே போனால் கூட பெரும்பாலான மக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது கண்டிப்பாக நல்ல விஷயமாகவே இருக்காது. அது வந்து எதுக்குனாக்கா மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது மக்களுடைய போக்கு என்னவாக இருக்குன்னா, அவங்கள பார்த்து இவங்க செய்கிறாங்க, இவங்கள பார்த்து அவங்க செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. தவிர சுயமாக எதுவும் செய்கிறது கிடையாது. அப்போ மற்றவங்களை கெடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் தீய செயல்களை செஞ்சாக்கா நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தீய செயல்களை செய்வாங்க. அப்போ அவங்க கெட்டு போவாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ தான் நீ வந்து நல்லது செய்யின்னு சொன்னாலோ அல்லது கெட்டது செய்யின்னு சொன்னாலோ அதை யாரும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை செய்கிறீங்கன்னா அதை பார்த்து அவங்க செய்வாங்க. அப்போ நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கெட்டதை தான் செய்கிறாங்க. அதை பார்த்து மக்கள் வந்து அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையாக பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. தேர்வில் இப்போ மாணவர்கள் காப்பி அடிக்கிற மாதிரி மக்கள் வந்து ஒருத்தரையாக பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. சுயமாக யோசிக்கிறது கிடையாது, கற்றுக்கிறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. படிக்காத பசங்க தான் போய் பரீட்சையில் வந்து காப்பி அடிப்பாங்க. அதே மாதிரி மக்கள் வந்து கற்றுக்கொள்கிற பண்பு இல்லை, காப்பி அடிக்கிற பண்பு தான் இருக்குது. அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறது, இவங்கள பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறது, ஒருத்தர் மாற்றி காப்பி அடிக்கிறது. நீ எனக்கு காட்டு, நீ தான் நல்லா படிப்பல்ல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் காட்டு, நானும் உன்னை பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி அடிக்கிற கலாச்சாரம் மாணவர்களிடம் மட்டுமில்லை, அது மக்களிடமிருந்து தான் வந்தது. சுயமாக சிந்திக்கிறதே கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட காப்பி அடிக்கிற கலாச்சாரம் இருக்குது, அதனால் மக்களை கெடுக்கணும் அப்படின்னா நாமளும் கெட்டது செஞ்சால் நம்மளை பார்த்து அவங்க காப்பி அடிப்பாங்க. அதன் மூலம் அவங்க கெட்டது வந்து பரவும். இதனால் மக்கள் அழிஞ்சு போவாங்க. மக்களை தற்கொலைப்படை மாதிரி மாறிட்டாங்க. மக்கள் வந்து தற்கொலைப்படையாக மாறிவிட்டார்கள். மக்களை அழிப்பதற்காக ஒரு உத்தியை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட காப்பி அடிக்கிற கலாச்சாரம் வந்துருச்சு. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க செஞ்சால் இவங்க செய்வாங்க, அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை இவங்க செய்வாங்க, இவங்க செய்கிறத அவங்க செய்வாங்க. இப்படி காப்பி அடிக்கிற கலாச்சாரம் இங்கே இருக்கிறதுனால மக்களை கெடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. என்னென்னா, நம்ம கெட்டது செஞ்சால் நம்மளை பார்த்து அவங்களும் கெட்டது செய்வாங்க, அதன் மூலம் அவங்க அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் இங்கே கெட்டது ஏன் பெருகி போச்சு அப்படின்னா அதுக்கு அதான் காரணம். அப்போ இதில் யார் சுயமாக சிந்திக்கிறாங்களோ, அப்போது இந்த மாதிரி மக்களை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து காப்பி அடித்து வாழ்ந்து கெட்டதுகளை செஞ்சு ரொம்ப துன்பப்பட்டாங்க பாருங்கள், பாதிக்கப்பட்டாங்க பாருங்கள், அவங்க தான் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, இந்த மக்கள் எல்லாரும் நல்லது செய்யலை, ஒருத்தர் கெடுத்துக்கிறதுக்காக இவங்க கெட்டது செய்கிறாங்க, இங்கே காப்பி அடிக்கிற கலாச்சாரம் இருக்குது. அதனால் அவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களை கெடுப்பதற்காக கெட்ட விஷயங்களை செய்கிறாங்க. கெட்ட விஷயங்களை செய்கிறதுனால கெட்ட விஷயங்களை காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா இங்கே காப்பி அடிக்கிற கலாச்சாரம் இருக்குது. நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல விஷயத்தை காப்பி அடிப்பாங்க, கெட்ட விஷயங்கள் செஞ்சிங்கன்னா கெட்ட விஷயத்தை காப்பி அடிப்பாங்க. காப்பி அடிக்கிறதே கெட்ட விஷயந்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல விஷயத்த எப்படி காப்பி அடிக்கும்? அந்த மாதிரி இப்படி காப்பி அடிக்கிற கலாச்சாரம் இருக்கிறதுனால மக்களை கெடுக்கிறது ரொம்ப ஈஸியாகி போச்சு. கெட்ட விஷயங்களை இங்கே பூத்திட்டாலே போதும், மக்கள் அதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கெட்ட விஷயங்களை யாராவது ஒருத்தர் செஞ்சால் போதும், அது சரியோ தப்போ அதை பார்த்து இவங்க காப்பி அடிப்பாங்க. அடித்தாங்காப்பி மாதிரி அவன் காப்பி அடிக்கும்போது அவன் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் அதை பார்த்து காப்பி அடிப்பாங்க. அவன் ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்கும்போது அவன் வந்து தப்பாக தான் எழுதியிருப்பான், அதை பார்த்து இவங்க காப்பி அடிப்பாங்க. சும்மா எழுதியிருப்பான்,
தெரியாது அந்த சரி அந்த கொஸ்டினை விடக்கூடாது அப்படின்ட்டு சும்மா எழுதியிருப்பான். சும்மா எதையோ தோன்றதை எழுதியிருப்பான். அதை பார்த்து இவங்க காப்பி அடிப்பாங்க. இன்னொரு பையன் காப்பி அடிப்பான். அந்த பையனை பார்த்து இன்னொரு பையன் காப்பி அடிப்பான். இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், பேப்பரை கொடு நானே பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை இப்போ வாங்கி அதை பார்த்து எழுதிட்டு திரும்ப கொடுப்பான். ஏன்னா காப்பி அடிக்க முடியல, அதனால் அவன் பேப்பரை கொடு நானே பார்த்து காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பி அடிக்கிற கலாச்சாரம் இருக்குது பாருங்கள். அதுதான் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எப்பொருள் ஏதாவது நல்ல விஷயம் ஆராய்ஞ்சு எதையுமே தெரிஞ்சிக்காமல் அதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் அப்படியே காப்பி அடிக்கிறது. அதுலேருந்து நம்ம ஈஸியாக வாழ்கிறதான் நினைக்கிறது. அதை போய் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு அவர் நல்லது தான்ப்பா சொல்லியிருப்பார், நல்லது தான்ப்பா அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே கெடுதல் செய்வாங்களா? அதனால் அது நல்லதாக தான் இருக்கும், அதையும் நம்மளே செய்வோம். அவர் இன்னொருத்தரை பார்த்து தான் காப்பி அடிச்சிருப்பார், அவரை பார்த்து இவர் காப்பி அடிக்கிறார், இவரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிப்பார். தப்பு அதனால் சரியாக தப்போ காப்பி அடிக்கிறாங்க, அது தப்பாக கூட இருக்கலாம், ஆனாலும் இவங்க காப்பி அடிக்கிறாங்க. அப்போ தப்பு காப்பி அடிக்கிறாங்க. இப்படி தான் காப்பி அடிக்கிற கலாச்சாரம் தான் மூட நம்பிக்கைகள் அதிகரிக்க காரணம். இந்த சாதி மதம் இதெல்லாம் பெருகி வன்முறைகள் அதிகரிப்பதற்கும் நோய்கள் அதிகரிப்பதற்கும் இந்த காப்பி அடிக்கிற கலாச்சாரம் தான் காரணம். காப்பி அடிக்கிற கலாச்சாரம் மாணாக்கர்களிடம் மட்டுமல்ல, மக்களிடம் இருந்து தான் மாணாக்கர்களுக்கே சேர்ந்தது. அதாவது கற்றுக்கொள்கிற பண்பு மக்கள்கிட்ட இல்லை. கற்றுக்கொள்வது என்றாலே அது புத்தகத்தில் படிக்கிறது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த பள்ளிக்கூடம் வந்த உடனே பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை பார்த்து படிக்கிறது தான் கற்றுக்கொள்வது. அப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம பள்ளிக்கூடம் போகல, அதனால் நாம் படிக்காதவங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் போனவங்க பள்ளிக்கூடம் தான் நம்ம படித்து முடிச்சாச்சே, இனிமேல் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு தேவையானது தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கற்றுக்கொண்டவற்றை வைத்து வாழ வேண்டியதுதான். தினம் கற்றுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. கல்வினா என்ன, இயற்கையான கல்வினா என்ன, புத்தக கல்வினா என்ன, வேறு இன்னொரு கல்வினா என்ன, இயற்கையான கல்வினா என்னன்னு தெரில. புத்தக கல்வி வாழ்நாள் முழுதும் வாழ்நாள் முழுதும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதே மாதிரி நாம் சும்மா பார்த்து நாம் செய்கிற சின்ன சின்ன வேலைகள்லேருந்தும் கற்றுக்கிட்டே போகணும். எல்லா விஷயத்துலையும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நாம் செய்கிற எல்லா செயல்கள்லையும் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு பல் விளக்குறீங்கன்னா கூட அதுலேயும் நீங்கள் கற்றுக்கணும். அதுலேருந்து எப்படி நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிட்டே போகணும். புதுசாக அதில் ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கும். என்ன பல்பொடி யூஸ் பண்ணலாம், வேப்பங்குச்சி எப்போ யூஸ் பண்ணலாம், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்க்கலாம், பற்களை உறுதியாக்குவதற்கு வேறு என்னென்னலாம் பண்ணலாம். இப்படி நிறைய கற்றுக்கொண்டே போக வேண்டும். பல் விளக்குறதுக்கு அவ்வளோ கல்வி இருக்குது. வாழ்நாள் முழுதும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். பல் விளக்குறது எப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். அது மாதிரி சாப்பிடுவது எப்படி, உணவில் எது நல்ல உணவு அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி உடற்பயிற்சி, தொழில் செய்கிறது, இப்படி மற்றவங்ககிட்ட பழகிறது, எல்லாவற்றிலும் கல்வி என்பது இருக்குது. கல்வினா அது பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை பார்த்து தான் கல்வி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ நம்ம புத்தகம் படிக்கலை அல்லது புத்தகம் படிக்கிறத நிறுத்திட்டோம், அதனால் நம்ம இனிமேல் கற்றுக்க முடியாது, கல்வி என்பது நம்மளுக்கு முடிந்து விட்டது, கல்வி கற்கிற பருவம் முடிந்து விட்டது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் காப்பி படிக்கும் போதும் காப்பி தான் அடித்தாங்க, அப்புறம் எல்லா வாழ்க்கையிலையும் காப்பி தான் அடிக்கிறாங்க. சுயமாக சிந்திப்பவர்கள் காப்பி அடிக்க மாட்டாங்க. அதனால் என்ன பிரயோஜனம் ஆகுது? காப்பி அடிக்கிறதுனால எந்த பயனுமே கிடையாது. அது நமக்கு சொந்தமே கிடையாது, அந்த மதிப்பெண் நமக்கு சொந்தமே கிடையாது. அதனால் நமது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் வந்துடப்படுறது. அதனால் சுயமாக சிந்திப்பவர்கள் காப்பி அடிக்கலாம் மாட்டாங்க. காப்பி அடிக்கிறதுனால அதனால் படித்து தான் முன்னேறணும், படிக்கணும், மற்றவங்கள நம்பி பரீட்சைக்கு போகக்கூடாது, அது நல்லது கிடையாது, நம்ம போட்டி போட்டு நம்ம ஜெயிக்கணும், மற்றவங்களுக்கும் காட்டக்கூடாது, நாமளும் மற்றவங்க பேப்பரை பார்க்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நேர்மையாக இருந்தால் தான் தேர்வில் படிக்க முடியும், நம்ம ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அது உண்மையான பெருமை. மற்றவங்கள பார்த்து எழுதி நம்ம பாஸ் மார்க் வாங்குறதோ நல்ல மதிப்பெண் ஏற்படுதோ அதனால் ஏற்படுகிற பெருமை, அதனால் என்ன சந்தோஷம் இருக்குது, அதில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் இங்கே தீமைகள் அதிகமானதுக்கே காரணம் மற்றவங்கள பார்த்தே செய்கிறது. அது அவங்க செஞ்சால் நல்லதாக தான் செய்வாங்க, அவங்களுக்கு நல்லது தானே செய்வாங்க. எல்லாருமே அவங்க செய்கிற வேலை அவங்கவுங்களுக்கு நல்லதாக இருந்தால் தான் செய்வாங்க, அவங்கவுங்களுக்கு யாரும் தீங்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்க ஒருத்தர் அங்கே அவர் அவருக்காக ஒரு செயலை செய்கிறாரு. அப்போ இவங்க பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவரே செய்கிறாரு,
அவருக்கே அவர் தீங்கு செய்வாரா? இப்போ அவருக்கே அவர் தான் அவருக்காக செஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக அவரே அவருக்கு தீங்கு செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். அதை போய் நம்ம எதுக்கு ஆராய்ஞ்சிக்கிட்டு அதில் வந்து அதை எதுக்கு நம்ம சந்தேகப்படணும்? அது நல்லதா கெட்டதான்னு நாம ஏன் ஆராயணும்? அவரே செய்கிறாரு, அவரே அவருக்கு வந்து தீங்கு செய்வாரா? நல்லது தானே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இப்படி இவரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்கிறாங்க. அது அவங்க வந்து நல்லதுன்னு நினச்சி தப்பாக செய்வாங்க. நல்லதுன்னு நினச்சி தான் எல்லாருமே செய்வாங்க, ஆனால் அது தப்பாக இருக்கும். அந்த தப்பை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிப்பாங்க. அப்படி காப்பி அடித்து தான் இங்கே வந்து தீமை என்பது அதிகமாகி போயிட்டு. தீமை என்பது அப்போ எப்போ அதிகமாகுது? தீமைகள் எப்போ அதிகமாகுது? இந்த மூட நம்பிக்கைகள் தான் தீமைகள். ஏன் இது அதிகமாகுது? இந்த தீமைகள் ஏன் அதிகமாகுதுன்னா, சுய சிந்தனை இல்லை, காப்பி அடிக்கிறதுனால வர்றது. இப்போ மாணவர்கள் வந்து காப்பி அடித்தே தேர்வில் பாஸ் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. படிக்கிறதே கிடையாது, பரீட்சைன்னு வந்துச்சுன்னா காப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர்களும் உதவி செய்கிறாங்க, அதனால் காப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர்களும் உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாணவர்கள் காப்பி அடிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? தீமை தான் நடக்கும். அப்போ இந்த தீயவைகள் இருந்தால் இங்கே அதிகரிக்கும், குற்றங்கள் அதிகரிக்கும். தீமைகள் அதிகரிப்பதற்கு காப்பி அடிக்கிற கலாச்சாரம் மக்கள்கிட்டே இருக்குது. மாணாக்கர்கள்கிட்ட மட்டும் இல்லை, மக்கள்கிட்டே இருக்குது. அதனால் வந்து அதை நம்ம போக்கணும். சுய சிந்தனை இல்லாதது, சுயமாக சிந்திக்காமல் ஒவ்வொருத்தரும் இது எப்படி, இதில் உள்ள உண்மை, அவர் சொல்கிறாரு உண்மை, அது எந்த அளவுக்கு நம்பகமானது, கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அவர் சொல்கிறது நம்புகிற மாதிரி தான் இருக்குது, உண்மையிலே அதில் உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். உணர்ந்த பிறகு தான் அதையே நம்ம கடைபிடிக்கணும். ஒருத்தர் சொல்கிறத அதுக்காக கேட்கவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. காப்பி அடிக்கக்கூடாது. அது உண்மைன்னு தெரிஞ்சால் மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம அதை கண்டிப்பாக பின்பற்றலாம். உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான். இப்போ காப்பி அடிக்கிறதுலே இது உண்மை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஒருத்தரை பார்த்தே நம்ம செய்கிறோம், ஒரு செயலை செய்கிறோன்னா கண்டிப்பாக இது அவர் சொல்கிறத பார்த்தா உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அதை செய்யணும். படிக்கவே இல்லை பாடம், அப்போ ஒருத்தன் காட்டும்போது இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்த்து எழுதுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காமல் தீமைகள் பெரியருக்கு காப்பி அடிக்கிற கலாச்சாரம் தான் காரணம். தீய உணவுகளை எப்படி மக்கள் தேடி போகிறாங்களோ அது மாதிரி தீய உணவுகளுக்கு எப்படி மக்கள் அடிமையாகிறாங்களோ, தீய உணவுகளில் வந்து மக்களை எப்படி விடுவிக்க முடியாதோ கெட்டியாக பிடிச்சிருக்காங்க, அடிமையாகிட்டாங்க. அது மாதிரி தீயவர்களுக்கும் மக்கள் அடிமையாகிவிட்டார்கள். தீயவர்களிடமிருந்து மக்களை பிரிக்கவே முடியாது. இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தீயவர்களுக்கு மக்கள் அடிமையாகத்தான் இருப்பார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகுதான், அழிந்த பிறகுதான் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். அப்போது அதோடு சேர்த்து அப்புறம் அழிஞ்சிரும். இந்த இயந்திர அறிவியல் உலகமே 2040 அழிஞ்சிரும். அதோடு சேர்த்து இந்த தீயவர்களும் அழிந்து போய்விடுவார்கள். தீமைகளும் அழிந்துடும். தீயவர்கள் மனுஷங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இருக்கிற தீயவைகள் அழிந்து போய்விடும். தீயவைகள் வந்து அழிஞ்சு போயிடும். இந்த காப்பி அடிக்கிற கலாச்சாரம் வந்து காரணம் வந்து நிறைய செயல்கள், மனுஷ வாழ்க்கையில் நிறைய செயல்கள், ஏகப்பட்ட செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆவணங்கள், நிறைய சான்றிதழ்கள், நிறைய நடைமுறைகள், தொழிலில் ஏகப்பட்ட நடைமுறை, வீட்டுக்கு வந்தால் நிறைய, இப்படி எளிதான வாழ்க்கையில் ஒரு சில நடைமுறைகள் தான் இருக்கணும். இங்கே ஏகப்பட்ட நடைமுறைகள். அதனால் ஒவ்வொன்றையும் இவங்க அது சரியாக தப்பான ஆராயாமல் மற்றவங்க பார்த்தே அவங்க செய்கிறத அப்படியே செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து இந்த தீமைகள் பெருகி போனது. காப்பி அடிக்கிற கலாச்சாரமே அதனால தான் வந்தது. நிறைய வேலைகள் இங்கே, மக்கள் வந்து நிறைய வேலைகள் சந்தோஷமாக ஒருத்தர் பேசுகிறதுக்கு இங்கே நேரம் இல்லை. நிறைய வேலைகள் செய்கிறாங்க, நிறைய நடைமுறைகள் இங்கே இருக்குது மனித வாழ்க்கையில். அதனால் வந்து ஒவ்வொன்றையும் யோசித்து அவங்க சொல்கிறத இவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஒவ்வொன்றையும் இது சரியாக தப்பான்னு பார்க்காம அவங்க சொல்கிறத இவங்க செஞ்சுட்டு பின்பற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை, அது சரியாக தப்பான்னு ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கே நேரம் இல்லை. அதனால தான் இந்த தீமைகள் வந்து அதிகரித்ததற்கு காரணம்.